தபசு உடம்பு மெயின். இந்த உடம்பை வந்து நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அது கரெக்டான ஆகாரம் எடுத்துக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியத்துடைய அந்த உஷ்ண சக்தி நமக்கு அது வந்துடுறது. உடம்பு ஆரோக்கியம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு சொன்னா முதல்ல வந்து சின்ன வயசுல வந்து ஒரு 18-20 வயசுல வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணி இந்த சம்சாரத்துல வந்து நம்ம கடமைகள் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் செய்யணும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து உடம்பு நல்லா வேணும், ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அதை விட முக்கியம் 60 வயசுக்கு அப்புறம் இன்னும் முக்கியம், நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம மக்களுக்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம சொத்தை வந்து விட்டுட்டு போறோமோ இல்லையோ, நம்ம நோயாளிகளா லாஸ்ட் டைம்ல கடைசி காலத்துல நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கும் துன்பம், அந்த நோயாளிக்கு இன்னும் பெரிய துன்பம். அது நடந்துட்டு இருக்கும் போதே சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம அப்படியே உயிர் போயிடணும். ஏன்னா 2 வாட்டில ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தவன். ஸோ உடம்பு வந்து ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அறிவுன்னா அதுக்கு புத்தி சொல்லலாம். அறிவுன்னா நாலேஜ். அறிவுன்னா என்ன பிரெயின் சொன்னா அந்த பண்டல் ஆஃப் தாட்ஸ். அதாவது நீ யாரு, நீ எப்பேற்பட்ட, நீ எந்த கேஸ்ட், எந்த இது, எங்க இருந்து, அந்த இது உன் எக்ஸ்பீரியன்ஸ், அது இது எல்லாமே அந்த அறிவு புத்தி. அது வந்து அந்த அறிவு வந்து நீ வந்து இது பண்ணிக்கிறது. ஸோ அந்த அறிவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல உபதேசங்கள், ஒரு நல்ல ஸ்கிரிப்சர்ஸ், நல்லதே செய்யணும், எல்லாமே இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், எல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள். அதெல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன வயசுல அப்போ எல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, அண்ட் டீச்சர்ஸுங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அதே வந்து தானா வந்து எப்படி வாழணும், தர்மத்தோட வாழணும் அப்படிங்கிறது, நல்ல ஸ்நேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கணும், நல்ல சிந்தனை வர்றதுக்கு, இல்லைன்னா நல்ல புத்தகங்க படிக்கணும். அதுதான் வந்து அதுக்கு ஃபுட், ஆகாரம். அண்டு மனசு வந்துட்டு அது வந்து அறிவோட பை ப்ராடக்ட் தான் மனசு. அந்த மனசு அட் த சேம் டைம் அந்த மனசு வந்துட்டு நம்ம வந்து மூலாதாரம் சொல்றாங்க. அந்த மூலாதாரத்துல வந்து அந்த நம்ம இந்த பிராரப்த கர்மாஸ், அந்த வாசனாஸ், அதெல்லாம் வந்துட்டு அதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். மூலாதாரத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட அந்த மனசுல இருக்கும். ஸோ இந்த மனசு, அறிவு, உடம்பு, இது எல்லாத்தையும் வந்து செயல்படுறதுக்கு ஒரு சக்தி, அதான் உயிர். அது உயிர்னு சொல்றோம், கான்சியஸ்ன்னு சொல்லலாம், ஜீவன்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்றாங்க. ஜீவாத்மா, கான்சியஸ். அதுக்கு வந்து என்ன ஆகாரம், அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவாத்மா அப்படி அந்த உயிர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அந்த பரமாத்மா, இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட ஒரு ஸ்பார்க்கு தான் அந்த ஜீவாத்மா. ஒரு சின்ன சிப்புன்னு வச்சுங்களா, அந்த சிப் ஜீவாத்மா. அது வந்துட்டு இங்க கம்ப்ளீட்லி சென்டர்ல வந்து இங்க குதிச்சுட்டா அங்கே வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஜீவாத்மா அதிர்ஷ்டிங் அது இருக்கும். அது ஜீவாத்மான்னு சொன்னா கடவுளுடைய அந்த பரமாத்மாவோட அந்த யூனிவர்சல் பவர், அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட அணு அப்படின்னு சொன்னா ஒரு இது அப்படின்னு சொன்னா அதுக்கும் அதே சேம் பவர் இருக்கும். பட் அது வந்து நம்ம சுவாமியை சொன்ன மாதிரி நாம வந்து இந்த உலக வாழ்வை அது எல்லாத்தையும் மறந்து நாம வந்து அந்த பரமாத்மாவோட ஒரு அங்கம், நாம த பார்ட் ஆஃப் தட் யூனிவர்சல் பவர், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத மறந்து நாம இந்த உடம்பு, இந்த பாடி கான்சியஸ், இந்த மைண்ட் கான்சியஸ், நம்ம அதுலேயே வந்து இருந்து இந்த சம்சாரத்துல மூழ்கி நாம வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க மூலாதாரத்திலிருந்து இந்த சக்கராசி எல்லாமே கம்ப்ளீட்லி துக்கு பிடிச்ச மாதிரி அந்த பவர் இல்லாம 0.1% கூட அந்த பவர் எல்லாம் இவ்வளவு இயங்குது. அப்படியே துக்கு பிடிச்ச மாதிரி திசைங்க இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணணும்.
அந்த ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் அந்த மனசுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு தபஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆகாரம் மனசுக்கு வந்து தபஸுக்கு வந்து ஆகாரம், அதுதான் தபஸ். அந்த தபஸ் மெடிடேஷன் வந்து மெடிசன்ல இருந்து வந்தது தான் மெடிடேஷன். ஸோ அது வந்து பண்ணும்போது பல வருஷங்கள் ஆகும், பல ஜென்மங்கள் ஆகும். அந்த சக்கராஸ் எல்லாம் அவேக்கன் ஆகி நீங்க வந்து இந்த குதிஸ்தா வந்து அதை ஓப்பன் ஆகி பண்ணும்போது இது பண்றது. அதுக்கு வந்து அது வந்து சக்கராஸ் வந்து ஸ்பைனல் கார்டில் தான் அது வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அந்த கரும் திஸ்டிங், அந்த புள்ளி திஸ்டிங் இருக்கு, அதுல சேர்த்திருக்கிற நம்ம அந்த வாசனாஸ், அந்த பிராரப்தஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா வந்து இதாகாது. அதை வந்து மேலே கொண்டு வந்து இங்க வச்சுட்டு அதை வந்து அதை வைப்ரேட் ஆகணும். அந்த ஹீட் எனர்ஜி, அந்த எனர்ஜினாலே வந்து அது ஓப்பன் ஆகும் போதுதான் அந்த சக்கராஸ் எல்லாம் கிளீன் ஆகும். அது வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து அணு தான், எல்லாமே ஆட்டம்ஸ் தான். புரோட்டான்ஸ், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ், இப்போ மைக்ரான்ஸ் சொல்றாங்க. இப்போ அது கூட மைக்ரான்ஸ் கூட பார்த்து அதுக்குள்ளே போய் அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு பெரிய பவர்ஃபுல் ஸ்டெதோஸ்கோப் எல்லாம் பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து காட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த உடம்பே, இந்த உலகமே, இயற்கையே எல்லா அணுக்கள், ஆட்டம்ஸ், அதனால உண்டாயிருக்கிறது எல்லாமே. அந்த அணுக்கள் வந்து ஒன்னொன்னுக்கு நம்ம ரியாக்ஷன் ஆகும். சந்தோஷம் வரும்போது, விசலம் வரும்போது, வருத்தம் வரும்போது ரியாக்ட் ஆகும். ஸோ அது வந்து அந்த சக்கராஸ் எல்லாம் வந்து இதாகும் போது அது ஆக்டிவேட் ஆயிட்டு, ஸோ கம்ப்ளீட்லி வந்து நம்ம கனெக்ஷன் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், இந்த பாடி கான்சியஸ் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ் வந்து கடவுள் சக்தி, அது ஒரு எனர்ஜி, ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி, அதுதான். அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து இதாகும்போது, கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதே வந்து ஞானம், சித்தி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க நல்லது செய், நல்லது பண்ணு, அது பண்ணு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? உங்களுக்குன்னு அது ஒரு ஆனந்தம், உங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு பல இயற்கையோட சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வந்து அது தெரியும். அது தெரிஞ்சுட்டு இந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஷ்ட வர்க்கம் இருக்குங்க இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்லி தானா போயிடும். உங்களுக்கு தெரியாம எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, எப்பவுமே ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் நீங்க சுயநலமா திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் வரும். இந்த உலகம் எல்லாம் எவ்வளவு நஷ்வரம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆத்மா உயிர் எடுக்கும் போது ஜீவன் முக்தி அடைவீங்க. கம்ப்ளீட் யூஆர் கான்டாக்டிங் வித் அந்த யூனிவர்சல், அந்த சக்தி, அந்த பவர். அப்படி அங்க பார்த்து உடம்பு திஸ்திங்களை மறிஞ்சு இயற்கையா நீங்களும் ஒன்னாயிடுவீங்க. அதுதான் சித்தி அப்படின்னு சொல்றாங்க.